இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு சுடிதார் கட்டிங் போட போகிறோம். அளவு இல்லாமல் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அளவை வச்சு இப்போ கட்டிங் போட போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பேண்ட்டு, இது டாப்பு, இது நம்ம நீ கட்டிங் போட போகிறேன். என்னோடய கட்டிங்கை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாகவும் இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். புதுசாக பழகிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி கட்டிங் போட போகலான்னு பார்க்கலாம் வாங்க எப்படின்ட்டு. இப்போ வந்து அயன் பாக்ஸ் வச்சு நல்லா நீட்டாக இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு அப்போ தான் இந்த மாதிரி கட்டிங் நல்லாயிருக்கும், சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம சுடிதாரோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 38 இன்ச்சு இருக்குது. நம்ம 37 இன்ச்சு தான் வைக்கணும். 37 இன்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு இன்ச்சில் மடிச்சிடும். அப்போ 36 இன்ச்சு தான் உள்ளார ஒரு லைனிங் வரும். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சு அளவுக்கு நம்ம எவ்வளோ ஷோல்டர் பிடிப்போமோ அந்த அளவுக்கு ரெண்டாவது ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ வந்து பாடி லூஸு பார்த்தீங்கன்னாக்கா 44 இன்ச்சு பாடி லூஸு. அப்போ வந்து நம்ம 6 இன்ச்சு தான் வைக்கணும். 40 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தால் நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். இப்போ பாடி லூஸ் 44ங்கிறப்ப பாடி லூஸ் அதிகங்கிறனால 6 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இப்போ முண்டா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 9 இன்ச்சு 18 இன்ச்சு முண்டா சுற்ற அளவு. இப்போ நம்ம 7 இன்ச்சு வச்சுக்கணும். பாடி லூஸ் வந்து 44 இன்ச்சுக்கு 11 இன்ச்சு. ஃபினிஷிங்கு 1 இன்ச்சு தையலுக்கு. 1 இன்ச்சு தையல் விட்டால் போதும். ஏன்னா அதிகமாக விட்டால் நமக்கு சுருக்கு வரும், இழுத்து பிடிக்கும். அதனால் 1 இன்ச்சு விட்டாலே போதும். இந்த வீலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி ஒரு மார்க்கு வந்து நம்ம இது எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துக்கலாம். மார்க் போடுறதுக்கு முன்னாடி அளந்து பார்த்தீங்கன்னாக்கா முண்டா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் எச்சா இருக்குது. அப்போ நம்ம மார்க் போடுறப்போ மேலே ஏற்றி போட்டுக்கலாம். அளந்து பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. கரெக்டாக 9 இன்ச்சுன்னா 9 இன்ச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் நம்ம இந்த தையல் எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுக்கு அந்த 6 இன்ச்சுக்கு அதுலேருந்து நம்ம முண்டா கணக்கு எடுக்கணும். சைடு ஓப்பனை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது மார்க்லேருந்து வச்சு 20 இன்ச்சு சைடு ஓப்பனை நம்ம 20 இன்ச்சு வைக்கணும். இடுப்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 25 இன்ச்சு. 25னாக்கா டபுளாக போட்டால் 50 இன்ச்சு வரும் நமக்கு. பாடி லூஸு பார்த்தீங்கன்னாக்கா பாடி லூஸு 44 இன்ச்சு பாடி லூஸ் இருக்குது. இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னாக்கா அதோட வச்சா தான் நமக்கு வரும். இப்போ 12 இன்ச்சு வைக்கணும். தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. அந்த மாதிரி நம்ம சைடு நம்ம முண்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு இந்த எச்சிலேருந்து இந்த மார்க் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 14 வந்து 2ஆக பிரிக்கணும் 7 இன்ச்சு. நம்ம இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 41 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம 10 இன்ச்சு வைக்கணும். தையலுக்கு 1 இன்ச்சு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா கீழ் பாட்டை வந்து 23 இன்ச்சுக்கு நம்ம 11 இன்ச்சு வைக்கணும். 23க்கு 11. தையலுக்கு 1 இன்ச்சு. இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு. ரெண்டாவது நம்ம வந்து பெண்டு இது மாதிரி பெண்டு ஸ்கேல் வச்சு நம்ம இந்த மாதிரி பெண்டு எடுத்துக்கலாம்.
நம்ம இந்த இடம்லாம் ஒரு சக்கா ஒன்று போட்டுக்கலாம். சென்ட்ரு மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிராஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா திருகல் வரா மாதிரி இருக்கும். அந்தந்த மார்க்கில் வச்சு திருகல் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு குத்து ஊசி எடுத்து ஒரு முறை குத்து ஊசி போட்டோம்னா நம்ம வந்து இஞ்சி டேப் வச்சு தைக்கிறப்ப இஞ்சி டேப் வச்சு அளக்க வேண்டாம். கரெக்டாக அதிலே தைச்சோம்னா நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா நம்ம மறுபடியும் அளந்து பார்க்கணும். அதனால் இது மாதிரி குத்து ஊசி போட்டிங்கன்னா கரெக்டாக ரெண்டு பக்கம் இந்த மாற்றி மாற்றி தைக்கிறப்ப தையில் ஒரே மாதிரி மெஷர்மெண்ட் வந்துடும் நமக்கு. இப்போ கழுத்து நம்ம பேக் கழுத்து வெட்ட போகிறோம். பேக் கழுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். இது 7 இன்ச்சு. ஏன்னா கழுத்து வந்து அதிகமாக இறக்க வேணான்ட்டாங்க, அதனால 7 இன்ச்சு வச்சுருக்குறோம். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நம்ம லைட்டாக அப்படி ரவுண்ட் எடுத்துக்கலாம். கழுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடி லூஸாக இருந்தாலும் 3 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். 3 இன்ச்சு வச்சா தான் நமக்கு அந்த கீழே வந்து சோடு அகண்டு போகுது. ஆட்டோமேட்டிக் நம்ம தச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ கம்மியாக வெட்டினாலும் சோடு கழுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அப்போ பெருசாக பாடி லூஸ் இருக்குன்னு வெட்டினோம்னு இன்னும் கழுத்து பெரிய கழுத்து ஆகிடும். அதனால் வெட்டுறப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு அளவுக்கு போதும். இந்த இடம் மட்டும் நம்ம தச்சு வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக தான் நம்ம கழுத்து வரும். 3 இன்ச்சு 2.25 2.5 அப்படி தான் நம்ம இந்த இடம் மட்டும் வைக்கணும். தச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுசாக இருக்கும். தச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நமக்கு ஆட்டோமேட்டிக் விரியாக தான் செய்யும் கழுத்து. அப்போ பெருசாக தான் இருக்கும். இப்போ நம்ம பாடியில் ஸ்டிச்சாக இருக்கணும், நம்ம இன்னும் பெருசு பண்ணி வெட்டினோம்னா இன்னும் வெட்டினாக்கா இப்படி விரிச்சிட்டு போயிடும். அதனால தான் நமக்கு சோடு கீழே இறங்கி வருதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் வருது காரணமே. ஃப்ரண்ட்டை வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லைட்டாக கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம். நம்ம இதில் தான் இந்த மீதி இருக்கிற அந்த முண்டாவில் தான் நம்ம இப்போ கை எடுக்கணும். ஏன்னா பாடி லூஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு துணி கம்மியாகிடும் லைனிங்கு. இது வந்து நமக்கு தையலுக்கு அடித்து திருப்புறதுக்கு கை உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கட்டிருக்காங்க. நம்ம 6 இன்ச்சு வைக்கணும் தையலுக்கு. கை சுற்றளவு வந்தோன்னா 8 to 16 இன்ச்சு கை சுற்றளவு. இப்போ அங்கே 6 இன்ச்சுனாக்கா இங்கே 3 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து இப்படியே கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா இதை மார்க் போட முடியாது. இந்த இடம்னா உங்களுக்கு துணி இல்லாதனால தான் நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் போட முடியாது. அதனால் இப்படி கொண்டு போகிறேன் நான். முண்டா நமக்கு 9 இன்ச்சு வேணும். இந்த இடம் சக்கா போட்டுக்கலாம். இந்த இடம் சின்னதாக ஒரு சக்கா ஒன்று போட்டுக்கணும். இங்கே ஒரு சக்கா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கை எப்படி வந்துச்சு பாருங்கள், நீட்டாக இருக்கும் கை. நம்ம இந்த இடம் எந்த அளவுக்கு பெண்டு இல்லாமல் இருக்குமோ சுடிதார் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சுருக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த இடம் நல்லா குறைஞ்சி இருக்கணும் கையை மட்டும். ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஒரு கவர் தட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் சுருக்கு வராமல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட்டாக நல்லாயிருக்கும், உட்காந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு கவர் தட்டு எடுத்துட்டோம்னா சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் கை வந்து. இப்போ நம்ம டாப்பு வெட்ட போகிறோம். டாப்பை பார்த்தீங்கன்னாக்கா கீழே கரை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மெத்தடில் தான் போடுவாங்க. கரையும் ஒன்றும் சேர்க்க முடியாது. இப்படி நெட்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம பிளேனாக இருந்தால் நம்ம கரையும் ஒன்று சேர்ப்போம். இந்த கரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும். இங்கே கீழே பாட்டுறதுனால நம்ம இப்படி தான் போட முடியும். நான் இந்த 4 கரையும் இப்படி கரெக்டாக ஒரே மாதிரி ஒன்று சேர்க்கணும். ஏன்னா வெட்டுறதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போயே வந்து நம்ம சரி பண்ணி பார்த்துட்டா தான் வெட்ட முடியும்.
உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 இன்ச்சு உயரத்துக்கு நம்ம 39 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்கு வேணும்ல, கீழே மடிக்க மேலே மடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு சேர்த்து தான் விடணும். சைடு வெட்டுறது வந்து நம்ம அதிகமாக விடாமல் நம்ம எவ்வளோ தேவையோ அடித்து திருப்புறாவது அடிக்கிறதுக்கு சைடெலாம் அடிக்கும். அதிகமாக விட்டோம்னா சைடு துணி அதிகமாக தான் நமக்கு சுருக்கு வரும். அதனால் கரெக்டாக இருந்தாலும் நமக்கு கரெக்டாக வந்துடும். இவ்வளோ தான் நம்ம விட்டுருக்கோன்னு தெரிஞ்சுக்கணும். தைக்கிற அளவு கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம இந்த இடம் ஒரு சக்கா போட்டுக்கணும். ரொம்ப டாப்பு வெட்டியாச்சு. அடுத்து கை நம்ம பேண்ட் வெட்ட போகிறோம். எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம உள்ள வழியை பார்த்துக்கணும். பார்த்துட்டு டிசி மார்க் கோடு போட்டுக்கணும். ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். உள்ள வழியை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் நம்ம வந்து திருப்பிட்டு மார்க் போட்டு தைச்சிக்கலாம். கரெக்டாக சேமாக அப்படி கரையும் ஒன்று சேர்க்கணும். கரையும் ஒன்று சேர்க்கணும் பேண்ட்டுக்கு மட்டும். பேண்டோட உயரம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 38 இன்ச்சு பேண்டோட உயரம். அப் அண்ட் டவுன் இல்லாமல் லைட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டுக்கணும். இந்த இடம் சின்னதாக ஒரு சக்கா ஒன்று போட்டுக்கணும். நமக்கு இடுப்புக்கு வந்து 7 இன்ச்சு நம்ம வந்து பட்டி கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 38 இன்ச்சில் 7 இன்ச்சு வச்சுன்னா இப்போக்கி 31 இன்ச்சு. 35 ஒரு அரைஞ்சி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த நம்ம இந்த இடம் பிடிப்போமா அதுக்கு ஒரு அரைஞ்சி விட்டுட்டு 31 ஒரு அரைஞ்சி சேர்த்து விட்டுட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச்சு கீழ் பாட்டம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு பட்டி வச்சு மடிக்கிறதுக்காக. ஒன்றரை அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே நம்ம இந்த பட்டி வச்சு மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு விடணும். இது மாதிரி ஸ்கெலிச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. நம்ம கீழ் பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லூஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 6 இன்ச்சு விடணும். 6 இன்ச்சு எச்சா காலு எச்சா நோயில்னா லூஸ் வச்சுக்கலாம். கம்பல்சரி 6 இன்ச்சு விட்டாலே போதும். கீழே இறங்காமல் அவங்களுக்கு கரெக்டாக பிடிச்ச மாதிரி நிற்கும் காலில். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வைக்கணும். கீழே இந்த ஓப்பனுக்கிட்ட இந்த பொந்தல் பட்டி வரும்ல, பொந்தல் பட்டிக்கிட்ட வந்து 8 இன்ச்சு வைக்கணும். அந்த 8 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஸ்கேல் வச்சு இஞ்சி டேப் வச்சு இப்படி கிராஸ், இது பட்டியால் பண்ணதானே அதனால் ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் வரும் நமக்கு. இதில் ஒரு மார்க்கு ஸ்கேல் வச்சு நம்ம போட்ட மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி கிராஸு. நம்ம வெட்டுறப்ப என்ன பண்ணாக்கா இதுலேருந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக பெண்ட் எடுக்கணும். ஒரு அரைஞ்சு அளவுக்கு இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஞ்சம் பெண்ட் எடுக்கணும். ஏன் இந்த இடம் பெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சுடிதார் கீழே போட்டாங்கன்னாக்கா ஒரே மாதிரி இல்லாமல் கீழே வந்து கொஞ்சம் குறுகுனா மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே லூஸ் இருந்தாலும் கீழே போக போக குறுகுனா மாதிரி ஒரே அழகாக. கீழே வந்து லூஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த இடம் கொஞ்சம் ஒரு அரைஞ்சு அளவுக்கு பெண்ட் எடுத்து கொண்டு போகணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வெட்டணும்னு வச்சுங்க மேலே நிற்கிறது ஒரே மாதிரி இருக்கும், அப்போ நல்லா இருக்காது. இந்த இடம் பெண்ட் எடுத்து தைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கீழே வந்து குறுகுற மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி விட்டு ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு இப்படி லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணணும். இந்த இடம் வந்து இந்த இடம் எதுக்கு கிராஸ் பண்ண சொல்கிறேன்னாக்கா நம்ம தைக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்ப தைச்ச திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா சுருக்கு வரும். அதனால் இந்த பெண்ட் எடுத்துட்டோம்னாக்கா சுருக்கம் வராது. கரெக்டாக இந்த இழுத்து நம்ம தையல் போகிறப்ப பார்க்குறது நல்லாவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், சுருக்கு இல்லாமல் இந்த இடம் மட்டும்.
அதனால தான் நமக்கு வந்து இந்த பெண்டு கொடுக்குறது. இடுப்பு சுற்ற அளவு பார்த்தீங்கன்னாக்கா 48 இன்ச்சு இருக்குது. நம்ம 2 இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும். ஆனால் இடுப்பு வேற, இடுப்பு கீழே வந்து ஜாயிண்ட் வரும். இப்போ நம்ம இடுப்பு தான் அளவு எடுத்திருக்கோம். இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்த்து தான் வைக்கணும். இடுப்பு வந்து நம்மளுக்கு குறுகலாக இருக்கும். கீழே இன்னும் இடுப்பு கீழே நம்ம ஜாயிண்ட் போகிறப்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் 2 இன்ச்சு சேர்த்து நம்ம லூஸ் வைக்கணும். இப்போ 50 இன்ச்சு வரும். இப்போ 50 இன்ச்சுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு பிடிமணத்துக்கு 2 பக்கம் 1/2 இன்ச்சு விட்டாக்கா 2 இன்ச்சு வந்துடுங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, 2 இன்ச்சு வந்துடும். 13 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 12 இன்ச்சு தான் தேவைப்படும். 13 இன்ச்சு. இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வைக்கணும். 9 இன்ச்சுங்கிறப்ப நமக்கு இங்கே வந்து 1.5 இன்ச்சு கண்டிப்பாக மடிப்போம். இவ்வளோ மடிப்போம். நம்ம 1.5 இன்ச்சு மடிப்போம் பட்டையா. இப்போ இங்கே 1.5 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு முடிச்சுனாக்கா 2 இன்ச்சு போடும். அப்போ மீதி 7 இன்ச்சு தான் நமக்கு அந்த பட்டிக்கு தேவைப்படும். கரெக்டாக வந்துடும். இந்த இடம் ஒரு சக்கா, ஏன்னா சென்டர் மாறாமல் இருக்கிறதுக்கு. கட்டிங் முடிஞ்சு நம்ம தைக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க.